ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதானா? நிச்சயமாக செய்யும். என்ன இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா, சந்திரனோட ராகு கேதுக்கள் சேர்ந்துட்டா அவங்க ஒரு ஸ்டடியான ஒரு ஸ்டேபிளா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை வேலை செய்ய வைக்க வேலை செஞ்சிருக்கும். அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் விடுறாங்க? உண்மையா இல்லையா? போனங்கய்யா, நடந்ததையா? காலைல மீனாட்சி அம்மா பேசினாங்க பார்த்தீங்களா? ஒரு பரிகாரம் பழிக்காம போறதுக்கு 1000 காரணம் இருக்கு. உண்மைதான். வெளியே வந்தா அவங்க வடபஜ்ஜி சாப்பிட்டாலும் இல்லை அப்பளம் சாப்பிட்டாலும் உண்மை. ஏன்னா கிரக காரகத்துவமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய்ங்கிறது சனி, உளுந்துங்கிறது ராகு, சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டா ஒருத்தவங்க கர்ம கழியாதுங்கிறது உண்மைதான். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பரிகாரம் பண்ணா அந்த எல்லையில ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சாப்பிடவே கூடாது. என்னையா? அதே போல இந்த பரிகாரம் சொல்லும்போது இந்த பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு விளக்கு போட்டுமான்னு கேட்பாங்க. உண்மையா இல்லையா? நீங்க யாரா பேசுங்க. உண்மை. நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த பிள்ளையார் தானே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம் அப்படின்னு என்ன வந்துடும். இதே பிள்ளையார் பட்டிக்கு அனுப்பி பாருங்க, பக்தி சிரத்தையா கதவை சாத்தினாலும் இடுக்குள்ள போயாவது சாமி கும்பிடக்கூடிய அந்த எண்ணம் எங்க வரும்னா, காரணம் ஒரு பரிகாரம் செய்யணும்னா அந்த இடத்துக்கு இடம் பொருள் ஏவல்ங்கிற மாதிரி தன்னுடைய உழைப்பு ஆத்மார்த்தம் இந்த விஷயத்தை கொடுக்கும் போதுதான் அந்த பரிகாரம் முழுமையா வேலை செய்யும். அதே போல பாதகாதிபதி திசை எல்லாருக்கும் பாதகத்தை செய்வது இல்லை. அஷ்டமாதிபதி திசை எல்லாருக்கும் அஷ்டமத்தை செய்யறது இல்லை. ஏன்னா வெறுமனே இந்த ரூல் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கறத விட நாம ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டோட ஜாதகத்தை வச்சு நீங்க பார்க்கணும். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நானும் பார்த்திபன் ஐயாவும் ஒரு ஜாதகத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த அவருக்கு மீன லக்னம், லக்னாதிபதி 3ல குரு வக்கரம், 7ஆம் இடத்துல புதன் நல்லா உச்சமா இருக்காரு. 7ஆம் இடத்துல புதன் உச்சமா இருக்காரு. 6ஆம் இடத்துல சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்கு. அந்த ஜாதகத்துல 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கு. 7ஆம் இடத்துல புதன் இருக்கு. 7ஆம் இடத்துல புதன் உச்சமா இருந்து ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? வீரராகவன் ஐயா, எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்தை சுபர்கள் பார்த்தா, ஒரு இடத்தை குரு பார்த்தா அந்த இடம் நல்லா இருக்கும் தானே விதி. அண்ணா சொல்லுங்க சங்கர்ண்ண. ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகத்தை அந்த பாவத்தை குரு பார்த்தா நல்லதுன்னு தானே சொல்றாங்க. ஆனா அவருக்கு முதல் தாரன் டைவர்ஸ். சரி, அப்படியும் பார்த்தாலும் அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா பினான்சியலா பயங்கரமான செட்டில்மெண்ட், நல்ல வேலையில் இருக்காரு, மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காரு. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துக்குரிய காரகத்துவமான அந்த பாதகாதிபதி உயிர்காரகத்துவமா 7ஆம் இட கலத்திரஸ்தானம் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன், 200% சம்பள உயர்வு. 200 பாத்துங்க, அப்ப டபுள் ஆயிடுச்சு. அப்ப ஒரு உயிர்காரகத்துவம் பாதகத்தை செய்யக்கூடிய வகையில் இருந்து அது தன்னை விட்டு விலகி போயிடுச்சுன்னா பொருள் காரகத்துவத்தை அள்ளி கொடுத்துருது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா அது நகர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு டபுளாக கிடைக்கும். இப்ப 7ஆம் இடங்கிறது நிவர்த்தி ஸ்தானமா இருக்கு, குரு பார்வையில் இருக்கு. அப்ப பொருளாதார ரீதியான வெற்றி அந்த ஜாதகருக்கு வந்தே தீரும். அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு 8ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சூரியன். நான் ஜாதகம் பார்க்கும்போது கேட்டேன், அவரும் அவங்க அப்பாவும் ஒரே இடத்துல இருக்க முடியல. சந்திரனோட அவருக்கு ராகு சேர்ந்திருக்கு, சனி பார்வையில் இருக்கு. உங்க வீட்டுல விபத்தால் இறந்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன். எங்க அம்மா விபத்தால் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எப்போ சொல்லணும்? நெகட்டிவ் பாயிண்ட்லாம் லாஸ்டா சொல்லணும். வந்த காலத்துக்கு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லவும் கூடாது. காரணம் என்னன்னா, வாக்கு பலிதம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்ப அதுக்குதான் சொல்ல வரேன். அப்ப பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைக்கு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் எதை நோக்கி வர்றா? பணம் பணம் பணம். அப்ப ஒரு மனுஷனுக்கு பொருளாதார சேர்க்கை வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? யாரெல்லாம் கையில் இன்னைக்கு கேஷ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க காட்டுங்க பார்ப்போம். யார் கையில எல்லாம் கேஷ் இருக்க? ஐயா வீரராகவன் ஐயா,
எவ்வளவு நாள் இருக்கலாம். நீங்க 100 ரூபா வச்சிருக்கலாம், 500 ரூபா வச்சிருக்கலாம், 5000 ரூபா வச்சிருக்கலாம். கையில யாருக்கு பணம் இருக்கு? யாரு கையில பணம் இல்ல, ஜிபேல பணம் வச்சிருக்குன்னு சொல்ற ஆள் யாரு? ஜிபே இருக்குங்க, எல்லாமே ஜிபே நம்பி கையில கேஷா இல்லாத ஆள் யாருன்னு கேக்குறேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? ஜிபே வச்சிருக்கவங்களா? பொதுவாகவே நம்ம பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம கையில பணம் இருக்கணும். ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும். ஏன் அப்படின்னா மோப்ப சக்தி இருந்தாதாங்க ஸ்மெல்லு நமக்கு தெரியும். இப்ப நீங்க மகாலட்சுமி ஆவாகனம் பண்றீங்கன்னா அந்த அம்பாள் வந்து எங்க வந்து உட்காருவா? உட்கார்றதுக்கு ஒரு இடம் ஒண்ணுல்ல. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் இடம் வச்சிருக்கீங்கல்ல. வாட்ச் கட்டுறதுக்கு ரிஸ்ட் வச்சிருக்கீங்க, சட்டை போடுறதுக்கு செஸ்ட் வச்சிருக்கீங்க, பேண்ட் போட ஹிப் வச்சிருக்கீங்க. அப்ப மகாலட்சுமி உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் இல்ல. பர்ஸ் வச்சுக்கணும், எல்லாரும் பர்ஸை பயன்படுத்த வேண்டும். அதே போல பணம், பணத்தை நீங்க மதிக்கணும். அதே போல இப்ப நாங்க வெளியில இருந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்திபன் ஐயா சொன்னாப்ல, பெரிய லெவலில் ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா ஒருத்தனால ஏத்துக்க முடியலன்னா அவனுக்கு 3-8 காம்பினேஷன் இருக்கும். அது ஏன்னா அவனால டாலர் பண்ண முடியல. ஏன்னா அவன் ஜெயிச்சவனை பார்த்து அவன் எப்படி ஜெயிச்சாங்கிற ரூட்டுக்கு போக விரும்பல. அவனாம் ஜெயிச்சுட்டானே அந்த எண்ணம். அப்ப எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒண்ணு நாம பெரிய ஆளா இருக்கணும், இல்ல பெரிய ஆள் பக்கத்தில் நம்ம இருக்கணும். என்னையா? அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம். எப்பவுமே வெற்றியாளனா நாம இருக்கணும், இல்ல வெற்றியாளர்கள் கூட நாம இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிடலாம். அப்ப ஏன் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கார்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப நீங்க பாருங்க, ஜெயிச்சவங்க கூட நீங்க இருக்கும்போது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்ப பணம் சேர்க்கணும்னா நீங்க பணக்காரரோட பழகணும். அப்படின்னா நம்மளோட பணம் படைச்சவங்கள்ட்ட பழகக்கூடாதாங்கிறதுல அந்த மாதிரி காரகத்துவங்களை நீங்க அதிகமா பயன்படுத்தணும். எப்பவுமே நீங்க ஜெயிக்கணும்னா பேரம் பேசுவதே தவிர்க்கணுங்க. பணம் உங்கள்கிட்ட நிறைய வரும்னா பார்கெயின் பண்ணாதீங்க. நீங்க போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்கெயின் பண்ண முடியுமா? பண்ண முடியுமாங்க ஐயா? பிக்ஸட் ரேட்டா இருக்கக்கூடிய ஒரு சாரதாஸ்ல போய் நீங்க பார்கெயின் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, சில சூட்சமா சொல்லி தரேன். உங்களுக்கு பொருளாதாரத்தில் எப்பவுமே தண்ணீர் ஜெயிக்கணும்னா ஒயிட் கலர் பீங்கான் தட்டில் நீங்க ரெகுலரா ஃபுட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பீங்கான் தட்டு இருக்குல்ல, ஒயிட் பீங்கான் தட்டு, அதுல நீங்க ஃபுட்டு சாப்பிடுங்க. சாப்பாடு பழைய சாதம் கூட அதுல போட்டு சாப்பிடுங்க. அடுத்த வாரத்துக்கு வந்துருவாங்க, எங்க வீட்டுல பழையதா இருக்குன்னு, அதை கூட அதுல போட்டு சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே பீங்கான் தட்டு தான். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஜெயிச்சவங்களை பார்த்தா நம்ம ரோல் மாடல் எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்திபன் ஐயா, என்ன ஒரு பென்ஸ் கார்ல வந்து இறங்குனவர்கிட்ட தான் ஐயா அந்த பென்ஸ் என்ன ரேட்டுன்னு சொல்லலாம். சைக்கிள்ல போறவர்கிட்ட போய் நான் பென்ஸ் வாங்கின ஐடியா கொடுன்னா, சைக்கிள் வாங்கல, பஞ்சர் போடவே எனக்கு வழி இல்லைன்றாரு. இது நான் தப்பா சொல்லுங்கய்யா. பொதுவாகவே உங்களுடைய எண்ணங்கள் உயர்வா இருந்தா உங்களுக்கு பொருளாதார வெற்றியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றான்னா, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுக்கிரன் ஜாதகத்துல காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கு. 2ஆம் இடம் தான் ஒரு மனுஷனோட வாயி. அப்ப நீங்க நெகட்டிவா பேச பேச அந்த இடத்துல உங்களுக்கு பணம் சேராது. அதே போல யாரெல்லாம் எனக்கு டீயில சர்க்கரை கம்மியா போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஐயா டீ ஒன்று சுகர் கம்மியா பாருங்க, அவெல்லாம் பாருங்க பணத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா சுக்கிரன் நீ போடும்போது பாதிங்கிற அது பாதிதான் வரும். சுகர் பேஷண்ட் போய் லட்டு 1 கிலோ வாங்கி சாப்பிடும்போது தெரியல, இவ்வளவு ஜீனியில தான் வந்துருது. எந்த பால்ல சுகர் இருக்கு? அது பாலே இல்லையா, அப்புறம் எப்படி சுகர் இருக்கும்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப நீங்க ஒயிட் கலர் பிளேட்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும். அதே போல ஓவல் டைப் உள்ள பிளேட்ல சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. யாரெல்லாம் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கும் பணம் உண்டு. யாருக்கெல்லாம் பணம் சேரணும்னு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. அப்ப என்ன செய்றீங்க, நீங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல நாள்ல சுப ஹோரையில போயிட்டு ஒரு $1 நோட்டு வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு 80 ரூபா வருமாயா? 85 ரூபா வருமா?
95 rupees, அதுவும் ஏறி போச்சு. சரிங்களா? ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்குங்க. ஃபாக்ல விக்டர் ஒரு பர்ஃப்யூம் இருக்கு, அதை வாங்குங்க. அந்த பர்ஃப்யூமை இந்த நோட்டில் அடித்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் சொல்லி அந்த நோட்டை பர்ஸில் வைங்க, அதோடு சேர்த்து பணம் வைங்க. ஆட்டோமேட்டிக்காக பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். புரியுதா இல்லையா? அக்ஷய திருதி, அதாவது சித்திரை ஒண்ணுக்கு முக்கணி பட்டா மட்டும் பணம் வந்து கொட்டாது. அதே போல யாரெல்லாம் பணத்தை செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு பணம் வரும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுக்கு லிக்விடிட்டி கேஷ்னு பேரு. அப்ப நீங்க பணத்தை கொடுத்து மாத்தி அந்த உங்களுக்கு அந்த புழக்கம் இருக்கும்போது தான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், பிளேஸ் கர்மான்னு கூட ஐயா சொல்லுவாரு. என்ன ஒரு ஒரு எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, அவங்க என்ன நம்ம சொல்றோம், அடிக்கடி பார்க்குக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றோம். ஏன்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய விஷயத்த அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த பிரபஞ்சம் அக்செப்ட் பண்ணும். சரி, இந்த தியரி உண்மையா பொய்யா அப்படின்னா எதில் எடுக்கலாம்னா நீங்க பாருங்க, வளைகாப்பு நடத்தும் போது குழந்தை இல்லாதவங்களையும் உட்கார வச்சு வளையல் போட்டு விடுவாங்க. அவங்களுக்கும் குழந்தை கிடைச்சிருக்கா இல்லையா? அப்ப இது என்ன லாஜிக்கு? ஆல்ரெடி ஒரு சுப நிகழ்வு நடக்குது, அதே போல வைபவத்தை உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு குழந்தை கிடைக்குது. அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு இயற்கையாகவே வரணும்னா அந்த இடங்களுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லது. சரி, இப்ப நகை கடை இருக்கு இல்லையா, அது என்ன கிரக காரகத்துவம்? சரி, குரு சுக்கிரன். அது குரு உச்சமான இடமா, குரு நீசமான இடமா? நீசமான இடம். பல பேர் சொல்லுவாங்க அது குரு உச்சமான இடம்னு. ஏன்னா அவ சேல்ஸ் பண்ணி விற்கணும், அவன் விற்கணும். அப்ப துணிக்கடை சுக்கிரனா, சுக்கிரன் உச்சமான இடமா, சுக்கிரன் நீசமான இடமா? சுக்கிரன் நீசமான இடம். ஏன்னா அவனுக்கு பொருள் விற்கணும், சேல்ஸ் ஆகணும். அதே போல உங்களுடைய ஆடைகள் எப்பவுமே நீட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. வாசனையான பெர்ஃப்யூம்ஸ் பயன்படுத்துறது. அதே போல பாத்தீங்கன்னா உள்ளாடையை 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி பல ஜன்னல்கள் வச்சு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறவங்க, வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய உள்ளாடையை பிராண்டட்ல மாத்துங்க, ஒயிட்ல மாத்துங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஐயா, உங்களுடைய இன்னர் வேர்ஸை ஒயிட் அண்ட் ஒயிட்ல மாத்தி பாருங்க. நிச்சயமா நீங்க பாருங்க, அரசியல்வாதிகள் ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பணம் இருக்கோ பணம் இல்லையோ, பதவி இருக்கோ இல்லையோ, ஒயிட் அண்ட் ஒயிட் மாறாம இருப்பாங்க. அவங்களுக்கு பணம் வராம இருக்கா? என்ன காரணம்? அவர் நேச்சராகவே காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை இயக்கிக்கிட்டே இருக்காங்க. 2ஓட 3 சேர்த்து இயக்குறாங்க. எப்படி? யாரை பார்த்தாலும் வணக்கம். எப்படி? ஏன்னா 2க்கு 2 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடங்கிறது முயற்சி, வெற்றி, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாவமா இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை செய்யறாங்க. சரி, ஒருத்தவங்க சம்பாரிச்சுட்டே இருக்காங்க, வீண் விரயமாயிட்டே இருக்கு, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா மிளகு, ஒரு மிளகாய், ஒரு 1 ரூபா காயின், இந்த காயின் எடுத்து தலைய 4 முறை சுத்தி இந்த மிளகு மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல வச்சு மடிச்சு அந்த ரெட் கலர் நூல்ல சுத்தி உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல வச்சிருங்க. உங்களுக்கு வரக்கூடிய வீண் விரயங்கள், வீண் செலவுகள் உங்களுக்கு வராது. இதை பயன்படுத்தி பாருங்க. அதே போல கொடுத்த பணம் எனக்கு வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு பச்சை கற்பூரத்தை எரிச்சு அந்த புகைய ஒரு பிளேட்ல பிடிச்சுங்க. அந்த கரியை எடுத்து ஒரு A4 ஷீட்ல எவ்வளவு தொகையோ அந்த தொகையை எழுதி யார் பேரை கொடுக்கணுமோ அவங்க பேரை சொல்லி 4ஆ மடிச்சு 2 விதமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். பாறை இடுக்கு இருக்கு இல்லையா, பாறை மலையில இருக்கக்கூடிய பாறை இடுக்குல போய் சொல்லிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல பிள்ளையார் சிலை இருந்தா அடியில வைக்கலாம், இல்லைன்னா பிள்ளையார் போட்ட பின்னாடி வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு 48 நாள்ல அவங்கள்ட்ட ஒரு தகவலாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணலாம். சரி, ஒரு காரியம் ஒரு ஜாதகத்தில் நடக்கணும் அப்படின்னா அவங்களோட 4ஆம் பாவத்தை இயக்கணும். நீங்க பாருங்க, ஒரு நீண்ட நாள் தடைபட்டு இருக்கக்கூடிய காரியம் ஒரு புது சட்டை நீங்க போட்டு போனீங்கன்னா அன்னைக்கு அந்த காரியம் நடந்துடும். ஏன் 4ஆம் பாவங்கிறது என்னங்க? ஆடை.
அப்ப 4ஆம் இடங்கிறது வெற்றி. சரி, ஒருத்தருக்கு ரொம்ப நாளா ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேஸ்ல அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு அவர் போறதுக்கு முன்னாடி அவரோட இடது கால் கட்டைவிரல் நகத்தை வெட்டி போட்டு போனார்னா அந்த கேஸ் ஜெயிச்சிரும். அதே போல இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு அந்த கேஸ் சாதகமாகணும் அப்படின்னா என்னைக்கு அவர் அந்த கேஸ் அட்டன் பண்றாரோ அன்னைக்கு என்ன நட்சத்திரம் பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திர உணவுப் பொருளை அவர் சாப்பிட்டுட்டு அந்த நட்சத்திரத்துக்குள்ள கலர் ட்ரெஸ்ஸை அவர் போட்டு போனாரோ அந்த விஷயம் சக்சஸ். ஏன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தர் டெல்லியில அவருக்கு ஒரு இதே மாதிரி இன்கம் டேக்ஸ் சம்பந்தமா ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழுவை கொடுத்து நிறுத்தணுங்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை கொடுத்தேன். அவருக்கு என்ன நட்சத்திர ரீதியாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சை மழை சாப்பிட்டு போனார். பேரிச்சை மழை சாப்பிட்டு விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு ஒயிட் கலர் சட்டை போட்டு போனார். அன்னைக்கு ஜட்ஜி லீவு. ஏன் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் அதோட சாதக நட்சத்திரம். அப்ப அதுக்கான விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு போனாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல உங்களை சுத்தி 3வது நட்சத்திர நபர்கள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எதிர்வினையான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3வது நட்சத்திர தொடர்புடையவர்கள் ஒருத்தவங்க 2 பேர் இருக்கலாம். வரவும் பூரா உங்களுக்கு 3வது நட்சத்திரக்காரனாக இருந்தான்னா அவனுக்கு கண்டிப்பா மாந்திரிகம் சார்ந்த விஷயத்துல அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயா, நட்சத்திரத்தை வச்சு மாந்திரிகம் பண்ணலாம். அதுக்கு பொம்மை தான் வேணும், குடுவை தான் வேணும், பூசணிக்காய் தான் வேணும்லாம் இல்லை. நட்சத்திரத்தை வச்சு எது வேணாலும் செய்யலாம். அதே போல உங்களுக்கு வேலையாட்கள் அமையல அப்படின்னா உங்களோட 8வது நட்சத்திரத்துக்குள்ள உள்ள நபரை உங்க வேலையாள வைங்க. காலம் ஃபுல்லா அவர் உங்க கூடயே தான் இருப்பார். அப்ப 5 நிமிஷம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எப்படி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யறோங்கிற விதத்துல தான் அந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். சரி, வீட்டில் எப்பவுமே செல்வ கடாட்சமா இருக்கணும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 108 1 ரூபா காயின் எடுத்து கிளீன் பண்ணி பன்னீரில் போட்டு கழுவி வச்சுங்க. ஒரு காப்பர் பிளேட்டு, அந்த பிளேட்டை எடுத்து வச்சுங்க. இந்த காயின் எடுத்து ஃபுல்லாக அந்த பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க, கூம்பு மாதிரி. மேலே ஒரு நிலக்கரி துண்டு இருந்தால் அதை வச்சுருங்க. வச்சுட்டு மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் பணம் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். என்ன காம்பினேஷன்? சுக்கிரன் அப்படின்னா காயினுங்க, சனிங்கிறது நிலக்கரி. சுக்கிரன் சனி சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்களுக்கு தனவசியங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உண்டு. அதே போல ஆண்கள் கண்டிப்பா அரணாக்குடி போடணும். ஏன் அப்படின்னா வயிறையும் இடுப்பையும் இணைக்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய பாயிண்டே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ள இடுப்பு பகுதி. அப்ப இடுப்பு பகுதியில் நீங்க வெள்ளி அருணாகோடி போட்டாலும் உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டு. அதே போல காலைல எழுந்திரிச்சு சொன்ன 16 முறை வாய் குப்பிளிக்கணும். இது மிகப்பெரிய ஒரு தாந்திரிக் பரிகாரம். இது செஞ்சு பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். யாரெல்லாம் நைட்டு தூங்கும் போது ரெட் கலரை நல்லா பார்த்துட்டு அதை இமேஜினேஷன் பண்ணி தூங்குறீங்களோ அவங்களுக்கு மூலாதார சக்கரம் நேச்சுராகவே ஆக்டிவேட் ஆகிடும். அவங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே வெற்றியை கொடுத்துட்டே இருக்கும். சரிதானே? சரி, சிம்பிளா ஒரு 9 கிரகத்துக்கும் உபரத்னம் மட்டும் சொல்லிடுறேன். உங்க ஜாதகத்துல சூரியன் பலம் இல்லாம இருக்கு அப்படின்னா அவங்க கார்னெட் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு. அந்த கிறிஸ்டல் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நீங்கிடும். அதே போல சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு உபரத்னம் பாத்தீங்கன்னா செலனைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு, இல்லைன்னா மூன் ஸ்டோன் ஒரு கிறிஸ்டல் இருக்கு. இந்த கிறிஸ்டலை நீங்க பிரேஸ்லெட்டாவோ இல்லை தம்பிள்டு கிறிஸ்டலாவோ ரஃப் கிறிஸ்டலாவோ நீங்க பயன்படுத்தலாம். அதே போல செவ்வாய் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கணும், இல்ல அது சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அவங்க பிளட் ஸ்டோன் பயன்படுத்தலாம். பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் செவ்வாய் சார்ந்த விஷயத்துல தொந்தரவுனா அவங்க பிளட் ஸ்டோனை ஆட்டோமேட்டிக்கா பயன்படுத்தலாம். அதே போல புதன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஜேடு கிறிஸ்டல் பயன்படுத்தலாம், கிரீன் அவென்ச்சுரின் பயன்படுத்தலாம். அதே போல குரு சார்ந்த விஷயங்களுக்கு சிட்ரின் கிறிஸ்டல் ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். அதே போல சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அமித்திஸ்ட் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அதே போல சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் யோகங்கள் பெறணும் அப்படின்னா நீங்க
லாவா கிறிஸ்டல் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல ராகுவுக்கு செர்பன்டைன் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கேதுவுக்கு கேட்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே ஒரு மனுஷன் அமித்திஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா இது செவ்வந்தி கல்னு சொல்கிறாங்க, சுக்கிரனுக்குரிய கல். அதே போல் நீங்கள் காரு வண்டி வாகனங்களில் நீங்கள் அமித்திஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகாதுங்க. ஏன், என்ன லாஜிக்கு? சுக்கிரன் தான் பெருமாளுங்க, படுத்திருக்க பெருமாள் ஸ்ரீரங்கன்னு வச்சுக்கோ. பெருமாளோட நேச்சர் குணம் என்ன? காக்கக்கூடிய கடவுள். நிச்சயமாக அவர் உங்களை விபத்தில் சேர்த்துட மாட்டார். அதே போல மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு விஷயத்தில் தன்னம்பிக்கை வேணும், ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க பைரட் கிறிஸ்டல் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அப்போ ஒவ்வொரு உபரத்தினமும் ஒரு வேலையை பார்க்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தோஷம் இல்லை, பலமாக இருக்கக்கூடிய கிரகம் அனைத்தும் பலமான வேலையை செய்யாது, நீசமாக இருக்கிற எல்லாமே நீசமாக செய்யாது. அப்போ உங்கள் ஜாதகத்தை ப்ராப்பராக ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது அந்த நேரத்துக்கு சரியாக இருக்குமே தவிர ஃப்யூச்சரில் அது பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அப்போ ஸ்கேனு இசிஜி எல்லாமே எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதுக்கான ரெமிடிஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நன்றி, வணக்கம்.